perfect love for an imperfect man. That's the theme that we have chosen. Just to follow this script, very easy. There are 6 scenes, each one lead to the next one. How as a Christians, that we all committed our life to Jesus, but then as the day progresses, are we keeping our promises, or holding on to this faith that God has given us? I think that is what we are going to showcase. In each scene, we will see, as believers, how our life is falling away or apart from Jesus, and how Jesus' love is bringing everyone back again, even if you are sinners. That's the theme. So, hope you will enjoy. Sit back and relax, and it's going to be fun for sure. Thank you. Scene 1. Jesus visits a non-believer's home on Christmas Day. யாரு யார் பாரு யார் இது சும்மா கது தட்டின்னு இருக்குது கோபி, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுவரை நான் உங்களுக்கு பார்த்தது கூட இல்லையே. ஆமா, நீங்க யாரு? நான் தான்ப்பா இயேசு. இயேசுவா? நீங்க ஜீசஸ் தானே? ஆமா, நீங்க ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆச்சு. அப்படின்னா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே? ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். கை கொடுங்க. சரி, என்ன கதை? ஒண்ணுமே புரியலையே. எதுக்காக வந்திருக்கீங்க? என் பிறப்ப உன்னோட கூட தான்ப்பா கொண்டாட வந்திருக்கேன். ஏன் கூடயா? நான் தான் கிறிஸ்டினே இல்லையே. எனக்கு கிறிஸ்துமஸும் சம்பந்தமே இல்லையே. இருங்க ஜீசஸ். எனக்கு ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் பால் பாண்டி. அவன் வீட்டுக்கு போய் நான் கூட்டு போய் காட்டுறேன். அவன் தான் இப்படியா கையிட்டே ஆவான். Scene 2. A year after misplacing his Bible, while preparing for church, Brother Palpandi is still searching for the long lost book. பைபிள் எங்க வச்சேன்? போன கிறிஸ்துமஸ் கேட்டது அம்மா, அந்த பைபிள் பாத்தீங்களா? பாஸ்டர் பைபிள் படிக்கணும் ரைட்டுங்க. ஹாஸ்பிட்டல் தான் ஃபுல் ஆயிடும். முதல்ல பைபிள் நல்லா இருக்காது. அப்பப்போ வாசிக்கிறதே கிடையாது. எப்படியாவது பிலிப்தற்கு முன்னாடி வாசிக்க நினைச்சேன். முடிய மாட்டேங்க. இந்த இருக்கு அதே பேசலாம். Scene 3. A typical church service and sermon, illustrating how believers become distracted. கையை தூக்கி கண்ணை மூடி எப்படி கும்புறாங்க பாருங்க சப்பா. இதுதான் உங்களுக்கு கரெக்டான இடம். அப்படியா? யார் யார் என்ன பண்றாங்கன்னு நான் காமிக்கிறவா? சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி
எங்க வீட்டுல நாய்க்கு அடி பண்ணி சாப்பிட்டியா மெசேஜ் கேளுடா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி சுவிசேஷமாக மற்றும் ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு 10 பேருக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லுங்கள். சரி விடுங்க ஜீசஸ், நீங்க தேவையில்லாம உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களா இப்படி இருப்பாங்க நான் நினைச்சவே பார்க்கல. எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பீட்டர் ஒருத்தர் இருக்கிறான். அவங்க கிட்ட போய் நான் கூட்டு போய் காட்டுறேன். அவன் சர்ச்சில் போய் மியூசிக்கை வாசிப்பான், பயங்கரமா பாடுவான். அவனை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அவன் தான் உங்களுக்கு செட்டே ஆவான். தயவு செஞ்சு வந்துருங்க. Scene 4. A church believer Peter, how he spends his time. When he is not at church. On weekend nights. பாருங்க ஜீசஸ், உங்களை பாடி வாஷிங் பண்றதுக்கு தான் அவங்க பீட்டர் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். வாங்க வாங்க அங்க போலாம். கீபோர்ட் கிட்டார். அப்பா அந்த ஸ்பீக்கர்ல சவுண்ட் வரல பாருங்க. அப்பா சவுண்ட் சிஸ்டம் குமார், அந்த ஸ்பீக்கர்ல சத்தம் வரலப்பா. அப்பா டிஜே ரெடியா? ரொம்ப சாரி ஜீசஸ், இந்த பீட்டர் இவ்வளவு பீட்டர் உங்களுக்கு தெரியாது ஜீசஸ். இந்த பாத்திரம் போட்டு அடிச்சுருக்காரு ஜீசஸ். ஒரே மனசு கஷ்டமா இருக்கு. சரி இவனை விட்டு தள்ளுங்க ஜீசஸ். அடுத்த ஒரு ஆள் இருக்கிறான், அவங்கிட்ட கூட்டு போறேன். அவன் எப்ப பார்த்தாலும் ஜபம் ஜபம் பாஸ்டிங் பாஸ்டிங்கே இருப்பான். அவன் பேர் தான் மச்சான் டேனியல். அவனை கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம். Scene 5. Daniel, a church member, is distracted by a phone call from his girlfriend during a fasting prayer at his home. மம்மி நான் ஃபாஸ்டிங் வந்து ப்ரே பண்றதுக்கு ரூம்குள்ள போறேன். தேவன் எப்போ என் கூட பேசி முடிக்கிறாரோ அந்த சில வினாடிகள் அப்பொழுதுதான் நான் வெளியே வருவேன், தவிர மற்ற எந்த நேரமும் வெளியே வர மாட்டேன். டீ காபி கோபி சாப்பாடு எதுவுமே கூட்டு கதவு தட்டாதீங்க, நான் வெளியே வர மாட்டேன். நான் போறேன். அப்பாடா பெட் மேல உட்காந்து ஜெயிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து விட்டதே. தேவனுடைய மகிமை எப்பறம் பார்க்கலாம், இங்கே எனக்கு இந்த மகிமை பார்ப்பேன். ஹலோ கிரேஸ்மா. சொல்லுடா. ஹலோ கிரேஸ்மா. காது கேட்குதா இல்லையாடா? எப்படி எப்படி நான் கரெக்டா அந்த பாட்டு பாடுறோமோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரீங்க எல்லாரும். எல்லாருமே அப்படிதான். இது என்ன? இல்ல இல்ல இது பாட்டுங்க. அதாவது இன்னும் வாய்ஸ் கியூட்னஸ் இருக்கு. இல்ல இல்ல நீ இன்னும் வாய்ஸ் கியூட்னஸ் இருக்கு. என்னடா உன்னோட லவர் இல்ல? அப்படியே கமிசிக்கேன். இஸ் இட் கேக்க முடியாது, நானே சிஸ்டம் மிஸ்டேக். சீப்போட. கேஸ் நம்ம நியூம் சொல்லுங்க கேஸ். என்ன சொல்ல போற? கேஸ் you have the beautiful face. ஐயோ. ஏன்னா இந்த டேனியல் போய் எப்படி இருக்கிறானோ தெரியல. ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் பிரேயர் பிரேயர் ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு இந்த பழப்பனே தெரிய மாட்டேங்குது. சே, இந்த பையன் பண்றது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீசஸ் இவங்களாம் விட்டு தள்ளுங்க ஜீசஸ். கடைசியா ஒரு குடும்பம் ஒண்ணு இருக்குது, அந்த குடும்பம் நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். எல்லா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க, மனசார ஹெல்ப் பண்ணுவாங்க, மனப்பூர்வமா ஹெல்ப் பண்ணுவாங்க, மன திருப்தியா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப கூட ஒரு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க ஜீசஸ், நான் அங்க கூட்டு போறேன். வாங்க போலாம்.
Scene 6. Jesus attends a grand Christmas celebration hosted by an honorable and wealthy believer family at their home. சேரம் போட்டீங்களா சிவன் சாப்பாடு ரெடியா சீக்கிரம் வந்துருப்பா. பேசாம வரவாங்க. ஜீசஸ் நீங்களா ஜீசஸ் வாங்க வாங்க நீங்க உள்ள வாங்க ஜீசஸ் ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜீசஸ் சுத்தமா எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல அம்மா ஜீசஸ்க்கு ஸ்பெஷல் டின்னர் எல்லாம் எடுத்துமா பிரியாணி எடுத்துட்டு வரேங்க. ஜீசஸ் இந்த கிறிஸ்துமஸோட முக்கிய புள்ளியே நீங்க தான் உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாரும் டாடி என்ன வெளியில ஒரு சத்தமா இருக்கு. ஏய் இரு நான் என்ன பாக்குறேன் சீஃப் கெஸ்ட் ஐயோ ஜீசஸ் வேற சீஃப் கெஸ்ட் பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காரு சரி நம்ம ஜீசஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு ஜீசஸ் இந்த சேர் ஒன்று மாறி தான் நல்லா இருக்கும் தளபதி விஜய் வந்திருக்காரு சேர் ஒன்று மாறி தானே சரி அப்புறம் நல்ல ஜீசஸ் எது சொன்னாலும் கேட்குறேன் என் கண்ணீரை காண்பவரே. சரி தளபதி நீங்க எப்படிங்க என்னன்னா பக்கத்துல ஒரு ஷூட்டிங் வந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அங்க ஏதோ கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்னு பார்த்தேன் அதான் உள்ள அப்படியே வந்துட்டேன் ஹாய் டியர்ஸ் மேரி கிறிஸ்மஸ் தளபதி நான் உங்களோட பெரிய ஃபேன். தளபதி நீங்க வந்தீங்க பேச்சு இல்லைன்னா எப்படி பேச்சு எடுத்து போடுங்க என்னப்பா ஜீசஸை வச்சுட்டு நான் என்னப்பா பேசுறது தளபதி நம்ம ஜீசஸ் தான் அவர் எதுவும் கவனிச்சுக்க மாட்டாரு உங்களுக்காக மக்கள் காத்துட்டே இருக்காங்க நீங்க வந்தா அப்படி அதுவும் இல்ல சரி நீங்க எதை சொல்றீங்க நான் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு கிறிஸ்துவனே அன்பா நம்பிகளுக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் I'm ready for the Christmas stuff. சூப்பர் தளபதி வேற லெவல் செம சாரி ஜீசஸ் பேசினதுல ஏய் அங்க பாரு யார் வர்றா சிங்கம் கடை இறங்கிடுச்சுடா ஜீசஸ் சொல்லுறது முன்னாடியே அந்த மனவிருப்பத்தை கேட்கிற தேவன் கேளாததை அதிகமாக எப்படி தலை இருக்கீங்க எப்படி இந்த சைடு வந்தீங்க I came for the CSK meeting here. சிஎஸ்டி மீட்டிங் வந்தீங்களா ஓகே போன வருஷம் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு நீங்க இந்த வருஷம் ஆட மாட்டீங்கன்னு சொன்னாங்க எங்க கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு திரும்ப வர்றது ரொம்ப சந்தோஷம் Acha. ஐயா இவர் என்ன அச்சா புச்சான்னு இருக்காரு ஒன்றும் புரிய மாட்டேங்குது
சரி தல இந்த வருஷம் தான் உங்களுக்கு லாஸ்ட் சீசனா? டெஃபினெட்லி நாட். இல்ல சூப்பர் தல, இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். தல வந்துட்டீங்க, ஒரு ஸ்மால் ஸ்பீச் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நீங்க வாங்க. Hello, Gethsemane. Welcome. Merry Christmas. Gethsemane को whistle for you. Climax scene. A non-believer, moved by deep regret over the way Jesus was treated, undergoes a heartfelt transformation, resulting in a firm commitment to follow him. ஜீசஸ், ரொம்ப சாரி ஜீசஸ். இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே உங்களோட மனசை உடைச்சிட்டாங்க ஜீசஸ். ரொம்ப சாரி ஜீசஸ். இந்த கிறிஸ்மஸை நீங்க கொண்டாடுறதுக்கு ஒரு நல்லவங்களை கூட என்னால காட்ட முடியல ஜீசஸ். இல்லப்பா, இந்த கிறிஸ்மஸை உன் கூட தான்ப்பா கொண்டாடவே வந்தேன். ஜீசஸ், நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கேன் ஜீசஸ். நான் பாவில ஜீசஸ். இல்லப்பா, பாவிகளை மன்னித்து ரசிக்கிறதுக்காக தான் அந்த உலகத்திற்கே வந்தப்பா. அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஜீசஸ். என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஜீசஸ். இந்த குறுநாடகத்தை பார்க்கும் அன்பு நண்பர்களே, இதே போலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக இடங்களில் நம் இரட்சகராகிய இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நம்மை நாமே தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்புக் கொடுப்போம்.